இல்லாமல் திருவரங்கத்தான் கிருபையினால் நாம் ப்ரொஃபஸர் TRS அவர்கள் தலைமையில் ராமாயணம் அனுபவிச்சுன்னு கம்பன் வச்ச பேர் ராமாவதாரம். பங்குனி உத்திரத்தில் கல்யாணம். கன்னிகா தானம் பண்ணுறான் ஜனகன். நம்ம ஒரு தானம் பண்ணோம்னா வாங்கிக்கிறவன் சந்தோஷப்படணும். அப்போ தான் இந்த தானம் ஜெயிக்கும். புரிஞ்சுது? வள்ளுவர் சொல்கிறார், உதவி வரைத்தன்று உதவி உதவி செயல்பட்டார் சால்பின் வரைத்து. வாங்கின்றவன் சந்தோஷிக்கணும். இப்போ மற்ற தானமெல்லாம் கொடுக்குற போதே சந்தோஷிப்பா. நேற்றுக்கே சொன்னேன். கன்னிகா தானம் பண்ணுறோன்னா அவன் அனுபவித்து 30 வருஷம் கழித்து பையன் பொண்ணெல்லாம் பெற்று வளர்த்து அவளை கல்யாணம் பண்ணுற போது நான் இவளோட சந்தோஷமாக இருந்தேன், நானும் சந்தோஷப்படுத்தினேன். அப்பொழுதுதான் மற்ற தானத்துக்கும் இந்த தானத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, மற்ற தானமெல்லாம் பொருள்கள், அது செயல்பாடு எப்படின்னு நம்ம கொடுக்குற போதே தெரியும். இப்போ தங்கந்தரம் வைரந்தரம் அது என்ன செயல்பாடுன்னு தெரியும். கோதானம் பண்ணுறோம், அது செயல்பாடு தெரியும். பூதானம் பண்ணுறோம். அதனால் இது கன்னிகா தானம். ஒரு ஜீவனை ஒப்படைக்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்ய பாவத்தோடு வாழணும். அது ரொம்ப முக்கியம். அதில் அவள் 2 பேர் தான் வாழலை. சமுதாயத்தில் எல்லாரோடையும் சேர்ந்து வாழறான். அப்போ அவள் குடும்பத்தில் எப்படி இருக்கணும், அப்புறம் சமூகத்தில் எப்படி இருக்கணும், இவ்வளவுலாம் இருக்கு. இப்போ 2 பேரும் இணைஞ்சு செய்யணும். இதில் இங்கே தான் எல்லோரும் புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த இல்லறத்தில் ஈடுபடுறவா நான் தான் பெரியவன் இல்லை நான் தான் பெரியவள்னா ஆம்படையா முண்டாட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கப்படாது. எப்போ அதுதான் இப்போ இன்றைக்கி சொல்கிறாளே, இருமனம் கொண்ட திருமண வாழ்வுன்னு. இப்போ மனம், அதனால தான் மனதை கட்டுப்படுத்தி நம்ம தர்மத்தை கடைப்பிடிக்கணும். அதுதான் இன்றைக்கி கைகை வரத்தில் பார்க்க போகிறோம். கல்யாணம் பண்ணிட்டு வர இந்த கைகை சகோதரன் பேர் உதாச்சித்துன்னு பேர். அவர் எதேச்சியாக அயோத்தி வந்தார். இந்த கல்யாணத்துக்கு அவன் பத்திரிகையே அடிக்கலை, பியூட்டி மாமனாரத்தையே கூப்பிடல. அந்த மச்சினன் எதேச்சியாக வந்தால் இங்கே வந்துட்டான். இந்த இன்விடேஷன் இல்லாமல் வரலாங்கிறது யாருக்கு தகுதினா தாய் மாமா ஒத்தனுக்கு தான், பாக்கி பேருக்கு கிடையாது. அவன் தான் சகோதரி அதுக்கு போகலான், என்னை ஏன் கூப்பிடலேன்னு போகலாம். அதான் கம்பன் பின்னால் சொல்ல போகிறான், மருந்தினும் இனிய மாமன். தாய் மாமாங்கிறவன் ஒசத்தி, செஞ்சாலும் செய்யாட்டாலும் ஒஸ்தி. மாமா அவன் வியாக்கியானம் சொன்னான், அம்மா மாமா இப்படிங்கிற எழுத்தில் பாருங்க, அம்மாங்கிற எழுத்தில் ஒரு மா தான் இருக்கான், மாமாவில் தான் 2 மா இருக்கான். ஆமாம், அதில் அதுக்கும் ஆமாங்கிறார். அப்போ நீங்கள் புரிஞ்சதோ, அதனால் தெரிஞ்சுக்கணும். மருந்தினும் இனிய மாமன். தாய் மாமா எவ்வளோ ஒஸ்தி, நான் இன்றைக்கே விளக்கம் தரேன், அன்றைக்கி தர முடியாது. இப்போ நீங்கள் எல்லோரும் தப்பாக பேசுகிறாளே, சீதையை அக்னி பிரவேசம் பண்ண வச்சார், கற்ப சோதிக்கல, நீ ஆம்பளை தானான்னு கேட்டால் லட்சுமணனை வேறு சுடு சொன்னான், அதனால்தான் அக்னியில் சுட்டார். சரி, அதுக்கப்புறம் கர்ப்பஸ்திரியை கொண்டு விட்டாரே அப்படின்னு இவெல்லாம் கேட்குறான். எல்லோரும் கொண்டு விட்டாங்கிறா. எங்கே கொண்டு விட்டான்னு ஒருத்தருமே யோசிக்கலை. ஒரு பொம்மனாட்டி பிள்ளையாண்டா பிரசவத்துக்கு பிறந்தாத்துக்கு தான் அனுப்புவா. சீதைக்கு ஜனகன் அப்போ இருந்ததா ராமாயணத்தில் இல்லை.
அவளுக்கு எங்கே கொண்டு விட்டார்? வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், எத்தனையோ ரிஷிகள், பரத்வாஜர் இருக்கா. இவ்வளவு ரிஷிகளை விட்டுவிட்டு வால்மீகி ஆசிரமத்தில் கொண்டு விட்டார். ஏன் எங்கே கொண்டு விட்டார்? சீதை மண்ணில் பூமியில் அவதரித்தவ. வால்மீகியும் பூமியிலேருந்து வந்தவர் மண்ணில். இப்போ வால்மீகி சீதைக்கு சகோதரன் முறை அண்ணா, அவர் மச்சினன்ட்ட கொண்டு விட்டாராம். அவர் மாமா ஒல்லியோ குழந்தைகளை நன்னா வளர்த்தார், வேதம் சொல்லி கொடுத்தார், ராமாயணம் சொல்லி கொடுத்தார். அதனால்தான் தாய் மாமா உஸ்தி. ஒரு ஸ்திரீக்கு சிரமம் வந்துட்டா ஆதரிக்கிறது சகோதரன் தான், வேற யாரும் பிரியத்தோடு செய்ய மாட்டான். என்ன கவனிக்கணும், பிரியங்கிறது அதனால்தான் கல்யாணத்தன்னைக்கு மச்சினம் பொறியிடுறான். தெரிஞ்சுக்கோங்க, எதுக்கு பண்ணுறான்? உனக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். புரியுறதா உங்களுக்கு? கேரண்டி தரேன். சகோதரன் பாக்கி பேர் செய்ய மாட்டாளான்னு கேட்பேன். செய்வா, செய்யலாம். ஆனால் நீங்கள் பாக்கி பேரில் நான் செய்யலாம் செய்யணும்னு சொல்கிறேன். இவன் அப்படி கிடையாது, மாமா செய்வான். எவ்வளோ வித்தியாசம் எனக்கு பாருங்கள். தனக்கு கூட கஷ்டம் இருந்தால் சகிச்சுப்பான், தன் சகோதரி குழந்தைய அப்படி வளர்ப்பான். புரியுறதோ? சகோதரிக்கு கஷ்டம் வந்துடுத்துன்னு. இப்போ அந்த உதாச்சித்து எதேச்சியாக வந்தார். நான் பரதனை கூட்டின்னு போகிறேன்னார். பரசுராமர் எய்த்தாப்பில் வரார், அவர் கூட்டின்னு போகிறார் பரதனை. பரசுராமர் எய்த்தாப்பில் வரார். நீ உளுத்து போன வில்லை ஒடிச்ச, என் வில்லை வளன்னர். வில்லை ஒடிச்சார், இதுக்கு என்ன இலக்குன்னர். என்னோட தபஸ்தான்னு கொடுத்தார். இந்த ராவணனை ஜெயித்தது கர்த்தவீரியார்ஜுனாள், கர்த்தவீரியார்ஜுனாலை ஜெயித்தது பரசுராமர், இந்த பரசுராமரை ஜெயித்தது ரகுராமன். எங்கள் தியாக பிரம்மம் இந்த மேக்ஸ் கால்குலேஷனில் உடனே போட்டுட்டார். எப்போ பரசுராமனை ஜெயிச்சாரோ ராவணனை ஜெயிச்சாச்சுன்னர். பிருகுசூன்னு மதவிதார பிருந்தாரத்தார ரகுவீர ரணதீர ராஜகுமார. அவன் ராவண கடகர்ண பலாராதிபு நகனதாரி ஸ்தாவர ஜங்கம ரூப தியாகராஜகிருச்சாரி. பரசுராமரும் பெருமாள் அவதாரம்தான். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஆவேச அவதாரம்னு எடுக்கிறார். ஜமதக்கினி புத்திரன். அம்மா ரேணுகா தேவி மகாபதிவிரதை. அவள் தினமும் நதியில் ஸ்நானம் பண்ணிட்டு நதி மணலில் குடம் பண்ணி ஜலம் பிடிச்சின்னு வருவாள். அவ்வளோ பதிவிரதை. ஒரு நாளைக்கு அவள் ஜலம் பிடிக்கிற போது ஒரு கந்தர்வன் போகிறான் ககன மார்க்கத்தில். அவன் நிழல் ஜலத்தில் பட்டது. இவ்வளவு அழகாக இருக்கானேன்னு நினச்சா கருப்பு போயிடுது. குடம் பண்ண முடியல. பர்த்தாவை தேடின்னு வந்தா, மௌனமாக நின்னா. ஜமதக்கினி குளத்தில் நடந்ததை நான் சொல்கிறேன்னர். இது நடந்ததான்னர். ஆமாம். அவருக்கு 4 புத்திரன். தாயாரை வெட்டுன்னர். 3 பேர் மாட்டேன்னு விட்டா, சண்டாளனா போனர். பரசுராமர் வெட்டினர். என்ன வரம் வேணும்னு கேட்டார். தாயார் பிழைக்கணும்னர். நான் வெட்டினது தெரியப்படாதுன்னர். அதுக்காக தபஸ் பண்ணர். இந்த ஜமதக்கினியை கர்த்தவீரியார்ஜுனன்கிற
க்ஷத்ரியன் வெட்டுட்டான். அதனால் அவள் அம்மா ரேணுகா தேவி என்ன பண்ணா, 21 தடவை அடிச்சுண்டு உடன்கட்டை ஏறினான். இவள் உயிரை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தேவாலயம் மழையை பொழிய வச்சா. அப்போது பொழைச்சா. வஸ்திரம் எடுத்து அந்த பகுதியில் இருந்தவா வேப்பலையை ஆடையாக்கி கொடுத்தா. அந்த ரேணுகா தேவி ஆலயம்னு எல்லா ஊர்லேயும் இருக்குது. புரிஞ்சுதோ உங்களுக்கு? ரேணுகா தேவி ஆலயம் எல்லா ஊர்லேயும் இருக்குது. அந்த வச்சுக்கோங்க, அப்புறம் வாங்கிக்கலாம். ரேணுகா தேவி 21 தடவை அடிச்சுண்டு உயிரை விட்டா. உயிரை விட போனால் பிழைக்க வச்சேன். அதில் தான் சபதம் வச்சார், 21 தலைமுறை க்ஷத்ரிய குலத்தையே ஒழிப்பேன்னு. அதுலேருந்து தான் இன்னொரு சம்பிரதாயம் வந்தது. இன்றைக்கி சொல்கிற பாருங்கோ, யாராவது காலமானால் அவளை 21 குண்டு முழங்க அடக்கம் செஞ்சாங்கிறாள். அது இதுலேருந்து தான் வந்தது. ஆமாம். அப்போது ரேணுகா தேவி ஆலயமே இருக்குது. பரசுராமர் தேடின்னு வந்தார் அவள் அம்மாவை. திருவாரூரில் விஜயநகரம்ங்கிற ஒரு இடம், அங்கே அந்த ரேணுகா தேவி ஆலயம் இருக்குது. பரசுராமர் அங்கே வந்து தாயாரை பார்த்தார். தீட்சிதர் பாடுறார், ரேணுகா தேவி சம்ரட்சித்தோகம் பாண சதிர்சாட்சினி. பானம் மாதிரி கண்ணு இருக்குமாம். பரசுராம ஜனனி வேணுவாத்யாதினுத விஜயநகர ஸ்திதே மாணிக்கபூஷணி மதுர ரசபாஷினி. அந்த ரேணுகா தேவி தான் எல்லா ஊர்லேயும் மாரியம்மனாக இருக்கிறதா ஒரு ஐதீகம். ரேணுகா தேவி ஆலயம்னே இருக்குது. பரசுராமரை ஜெயிச்சவன பரசுராமர், நீ என்ன நினச்சின்னு வந்திருக்கியோ அந்த காரியம் பூரா நடக்கும்னு ஆசீர்வாதம் பண்ணார். எண்ணியது முடிகன்னு. தசரதனுக்கு சந்தோஷம் பரசுராமனை ஜெயித்த உடனே. இப்போ உதாச்சித்து கூட்டின்னு போயிட்டார் பரதாழ்வான கைகை சகோதரன் அவள் ஊருக்கு. தசரதன் அவனுக்கு காதோரத்தில் முடி நிறைச்சி போயிருந்தது. இனிமேல் நம்ம ஆட்சியில் இருக்கக்கூடாதுன்னு பையன்கிட்ட கொடுப்போம்னு. இந்த வயசானவ ஆட்சியில் இருக்கக்கூடாதுங்கிறத கொண்டு வந்தது தசரதன் தான். அதுவும் லேட் டிசிஷன். ஏன்னா அவனுக்கு இப்போ தான் பையன் பிறந்தான். இதுலேருந்து நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும். அதுதான் பல குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது. ரிட்டையர் ஆயாச்சுனாலே 60 ஆனாலே புத்திரன் புத்திரி இருக்கான்னா, புத்திரன் இருந்தான்னா புத்திரன் நாட்டு பொண்ணு சொல்கிறத தான் கேட்கணும், அனுசரித்து போகணும். பொண்ணு தான்னா பொண்ணு என்ன சொல்கிறாளோ கேட்கணும். நமக்கு 60 ஆகிடுதே, அங்கே தான் பிரச்சனை வருது. நமக்கு பென்ஷனே வரலாம், பணங்காசே இருக்கலாம், என்ன இருந்தாலும் நம்ம டிபெண்ட் தெரிஞ்சுக்கணும். ஆமாம், என்ன வேணாலும் இருக்கலாம். நம்ம வாழ்க்கையே டிபெண்ட் லைஃப் தான். இளமையில் அம்மா அப்பாட்ட டிபெண்ட், அப்புறம் ஆத்துக்காரி இல்லை ஆம்படையான் ஒருத்தருக்கு ஒருத்தர் டிபெண்ட். டிபெண்ட்னா அனுசரித்து போகிறதுன்னு அர்த்தம். நீங்கள் சொல்கிற அந்த அடிமைங்கிற வார்த்தை கிடையாது, அதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிள்ளை நாட்டு பொண்ணோ இல்லை பொண்ணு மாப்பிள்ளையோ வாழ்க்கை இருக்கணும். அது நம்ம எப்போ அம்மா அப்பாட்டை அனுசரித்து வாழ்ந்த கற்றுண்டோமோ, பொண்ணு மாப்பிள்ளை பிள்ளை நாட்டு பொண்ணையும் அனுசரித்து வாழணும். இது நம்ம சம்பிரதாயம் தானே சார். எல்ஐசியிலே வச்சுருக்கான்,
பாலிசி எடுக்கிறேன்னா நாமினி யாருன்னு தானே கேட்குறேன். ஏன் கேட்காம இருக்கிறது தானே? புரியுதோ? உன்னை பேங்க் அக்கௌண்ட்லேயே தனியாக வச்சுக்கப்படாது அக்கௌண்ட்டு, இஆர்எஸ் இல்லைன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுக்கணும். நீ போயிட்டு அந்த ரூபாயை வாரிசுக்காரன் வாங்கிறதுக்குள்ளே பிராணம் போயிடும். ரொம்ப பேருக்கு தெரிய மாட்டேங்கிறது, போட மாட்டேங்கிறா ஜாயிண்ட் அக்கௌண்ட், இல்லைன்னா இஆர்எஸ் போடணும். அதுலேயே வச்சுருக்கான் பாருங்க நம்ம சம்பிரதாயத்தை. எய்தரார் சர்வேயருங்கிறான். உன்னை போயிடுவேன்னு வச்சுருக்கான் ஓப்பன் பண்ணுறவனை, எய்தரில். புரியுறதோ? நம்ம எப்போவுமே ஒன்று வச்சுக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து வாழணும். இதை தப்பாக புரிஞ்சுக்கிறார். மற்றொன்று, இப்போ தசரதன் தப்பு பண்ணான், நம்ம அதை பண்ணப்படாதுங்கிறதுக்கு தான் ராமாயணம் கேட்குறோம். ராமனுக்கு பட்டம் கட்ட போகிறேன்னு சபையில் சொல்கிறார், நான் துறக்க போகிறேன். இப்போ 2 வியாக்கியானம். ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறதுக்கு தீர்மானம் பண்ணுறதுக்கு முன்னால் ராமனோட மாமனாரை கூப்பிடல, தசரதன் தன் மாமனாரையும் கூப்பிடல. பெரிய தப்பு. அடுத்தது, இவன் சம்பராசுர யுத்தத்துக்கு போன போது கைகேயி தேரோட்டி காப்பாற்றினா 2 வரம் தரேன்னு சொன்னான். அது சொல்லியிருக்கப்படாது. அம்படையானை காப்பாற்றுறது பொண்டாட்டிக்கு கடமை, பொண்டாட்டியை காப்பாற்றுறது அம்படையானுக்கு கடமை. இதுக்கு பாராட்டு? நம்ம நாட்டில் இந்த பாராட்டு விழா நடத்தியே கெட்டு போனோம் தசரதன் காலத்திலேருந்து. இதுக்கு பாராட்ட வேண்டாம், ரொம்ப சந்தோஷம் நீ காப்பாற்றினேன்னு சொல்லியிருக்கணும். இல்லை கழுத்தில் ஏதாவது வைரமாலை தங்கம் ஏதாவது போட்டிருந்தான்னா அங்கேயே போட்டிருக்கணும். அவன் ராஜாவே போட்டுருப்பனே, எதையோ ஒன்று கழட்டிக்கு போட்டுறணும். அப்போவே சப்ஜெக்டை க்ளோஸ் பண்ணிடணும். எப்போவுமே அதை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கப்படாது. சரி, ரொம்ப நல்ல காரியம் பண்ணான்னு தோணுனா வசிஷ்டரை கூப்பிட்டு ஏதாவது பட்டத்தை கொடுங்கன்னு சொல்லியிருக்கணும். அவர் யூனிவர்சிட்டியில் டாக்டர் கைகேயி ஏதோ ஒன்று கொடுக்க வேண்டியதானே, நம்ம யூனிவர்சிட்டி தானே. இல்லை கணவனை காத்த காரிகை, ஏதோ ஒரு சரி, இல்லை ஏதோ ஒன்று கொடுக்கும். நடமாடும் சாவித்திரி, ஏதோ ஒன்று சொல்லி பிரச்சனை இல்லை. பாருங்கோ, இவன் 2 வரம் தரேன்னு சொன்னதான் பிரச்சனை. அவள் கெட்டிக்காரி பாருங்கோ, வேணுங்கிற போது வாங்கிக்கிறேன்னா. முதல்ல எப்படி ஓப்பன் பண்ணது அவள் தான், ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டால். அது கவர்மெண்ட்டு பேங்க் ஓல்லியோ, ப்ரைவேட்டுன்னா மூடிட்டு போயிடுவான். அது கவர்மெண்ட்டு. தசரதன் இது அடுத்த தப்பு என்ன பண்ணான்னா, இவன் இந்த ராமனுக்கு பட்டம்னு இன்றைக்கி சபையில் சொல்கிறவன் முதல் நாள் கௌசல கைகேயி சுமித்திர 3 பேரையும் கூப்பிட இவன் எல்லாரும் பெருமையாக சொல்லிக்கிறா, எங்களுக்கு லைஃப் பார்ட்னர் பெட்டர் ஆஃப் அப்படிங்கிறவன் கன்சல்ட் பண்ணணுமோ இல்லையோ. இந்த ரொம்ப ஆம்பளைகள் பண்ணுற தப்பே இதுதான், ஒய்ஃபை கன்சல்ட் பண்ணலை. அது நம்ம யோசனை பண்ண வேண்டாமோ, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற போது அவள் உதவி தேவையேன்னு. நீ எப்போ கன்சல்ட் பண்ணலையோ உனக்கு இன்சல்ட்டு தான். ஆமாம், இப்போ 3 பேரையும் உட்கார வச்சு நாளைக்கு நான் ராமனுக்கு பட்டம் கட்ட போகிறேன் கையெழுத்து போடுங்கன்னா 3 பேரும் போட்டுருவா. ஏன்னா அப்போது நீங்கள் 4 பேர் தானே இருக்காள், வேறு யாரும் இல்லையே. இப்போ முதல்ல நான் கையெழுத்து வாங்கியிருந்தான் கைகேயிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கூனி என்ன சொன்னாலும் எடுபடாது. இங்கே ரிட்டர்னில் வாங்கிட்டோமே. நாளைய தினம் ராமனுக்கு பட்டாபிஷேகம், இதை நான் மனதார ஏற்றுக்கொள்கிறேன். அதை இப்படி போடணும், உங்கள் மனைவி என்ற முறையிலும் ராமனுக்கு தாயார் என்ற முறையிலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஜோலி முடிஞ்சது.
கையெழுத்தை வாங்கிட்டோன்னு என்றைக்குமே வச்சுக்கணும். எப்போவுமே ரிட்டர்ன் தான் செல்லும். இப்போது அந்த வால்மீகி மகரிஷி எழுதினபடி சொன்ன சொல்லையே காப்பாற்றுறதுக்கு வச்சுக்கோங்க, அப்புறம் வாங்கிக்கிறேன், உட்காருங்க. சொன்ன சொல்லையே உட்காருங்க காப்பாற்றுறதுக்கு அவன் இருந்தான். ரிட்டர்னில் இல்லாத போதே ஒரு கருத்து. இப்போ ரிட்டர்னில் இவன் வாங்கியிருந்தான்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு ராமனுக்கு பட்டம் எல்லாரும் கையெழுத்து போடுன்னு வாங்கியிருந்தான்னா இப்போ கூனி சொல்லி கைகை ப்ராப்ளம் பண்ண மாட்டான். இதில் என்ன ஏன் ரீசன் அவன் வாங்கலை? ஓவர் கான்ஃபிடென்ஸ். தசரதனுக்கு அவனுக்கு ஒரு இருமாப்பு என்னன்னா, அவன் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் அன்னி வரைக்கும் யாரும் எதிர்த்து பேசினது இல்லை, கைகை உள்பட. அவன் எதிர்த்து பேச விட்டு தான் இந்த மாதிரி எதிர்ப்பே இல்லாமல் ஒருத்தன் வளர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க. திடீர்னு ஒரு எதிர்ப்பு வந்துன்னு வச்சுக்கோங்க, ஹார்ட் அட்டாக் தான் வரும். முதல்ல மேசிவாக அட்டாக் வந்தது தசரதனுக்கு தான். ஆமாம், நீங்கள் இவன் மற்றொரு கருத்து என்ன கவனிங்கோ, கைகேயை 2 வரம் கேளுன்னு சொன்னால் இவள் இப்படி கேட்பதற்கு அவளுக்கு ரைட்டு கிடையாது. ஏன்னால் சட்டப்படி மூத்தவனுக்குத்தான் பட்டம், மாறலியும் மூத்தவனுக்குத்தான். அதில் அடுத்தது என்னன்னு கேட்டால், என் மகனுக்கு ஏதாவது ஒதுக்கி ஒரு ராஜாங்கத்தை கொடுன்னு கேட்கலாமே தவிர அயோத்தியை கேட்க முடியாது. 56 தேசம் இருக்குது. இவனும் தப்பண்ணா, உனக்கு நான் ஒரு நாட்டை கொடுத்துட்றேன்னு கொடுத்துருக்கலாம், புரியுறதோ? இன்னொன்று, இவன் அவள்கிட்ட போராடி உனக்கு நான் தரேன்னு சொல்கிறதுக்கு ரைட்டு கிடையாது. தசரதனுக்கும் லீகலி ரைட்டு கிடையாது, மாறலியும் ரைட்டு கிடையாது. ரெண்டுமே மூத்தவனுக்குத்தான் பட்டம். அப்போ எப்படி இது இந்த சப்ஜெக்ட் வந்தது? அங்கே வாங்கோ, எல்லாரும் விட்டு கொடுக்கப்படாதுன்னு ஒத்துண்டா, புரிஞ்சதோ? அதனால தான் வண்டி ஓடித்து. இப்போ கைகேயுடைய வரம் இன்றைக்கே தெரிஞ்சுக்கோங்க. கூனியோட சூழ்ச்சி ஏன் தோத்து போனதுனால், ராமன் ஏற்றுக்கொண்டான், பரதாழ்வான் நிராகரித்தான். இப்போ ராமன் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, போச்சு, தசரதனுக்கு பெருமை கிடைக்காது. பரதாழ்வான் ஏற்றுன்னுட்டான்னு வச்சுக்கோங்க, பெருமை கிடைக்காது. அப்போது இப்போ 3வது வியாக்கியானம் சொல்கிறேன். மாறலி லீகலி ரெண்டுமே எப்பொழுது செல்லுபடியாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நாம் அதற்கு என்ன விஷயமோ அந்த விஷயத்திற்கு தகுந்தாற்போல் நாம் நடந்து கொண்டால்தான் வெற்றியடை. இப்போ நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா, இப்போ சொன்னேனே சித்த முன்னால், அனுசரித்து வாழ்ந்தால்தான் வெல்ல முடியும். கைகேயி அனுசரிக்கவில்லை. அந்த காலத்திலே ஆஃப்டர் ஏ லாங் பீரியடு பையன்லாம் வளர்ந்ததுக்கப்புறமே ஒத்திய அனுசரணையாக இல்லை. அப்படிங்கிற போது பாருங்கோ, அது அந்த இதை கொண்டுடக்கூடாதேன்னு இப்போ சொல்கிறோம். இப்போது ஆரம்பத்திலேயே அனுசரணையாக இல்லை, அதுதான் பிரச்சனை எல்லா ராத்திரியும். இதில் என்ன வேடிக்கைன்னா, எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, எல்லாரும் படிச்சிருக்கா, பிஇ சிஏ, ஆம்பளை குழந்தையும் படிச்சிருக்கான், பொன் குழந்தையும் படிச்சிருக்கா. 2 பேரும் எப்படி சண்டை போடுறான்னு தெரியலை. ஸ்கூலில் சொல்லி கொடுக்கலையா? சகிப்புத்தன்மை சொல்லி கொடுத்துருக்காளே. இப்போ நாங்கள் உபன்யாசத்துலேயும் அடிச்சுக்கிறோமே, சொல்லுங்க.
அப்போ இந்த கல்வி, இந்த படித்த கல்வியில் இவன் தப்பாக புரிஞ்சுக்கிறா, இல்லை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. எல்லோரோடையும் சகிப்புத்தன்மையோடு வாழணும்னு சொல்லி கொடுத்த விஷயத்தை கடைபிடிக்கலையே. சகிப்புத்தன்மை போயிடுச்சு. என்ன பிரச்சனையில் வருது? ஒரு கல்ச்சரில் இருக்கோம்னு சொன்னால் அந்த கல்ச்சரை கடைபிடிக்கலை. ஏதோ ஒன்று நீ ஏதாவது ஒன்று கடைபிடி. ஒன்றும் சனாதன தர்மத்தை கடைபிடி, இல்லை வேறு என்னவோ மாடலுங்கிற அதையாவது கடைபிடி. எந்த மாடலையும் கடைபிடிக்கலை இப்போ மனுஷன். ஆனால் பெருமையாக சொல்லிக்கிறா நாங்கள் இதில் இருக்கோம்னு சொல்கிறா, கடைபிடிக்கலையே. ஒரு பையன் பொண்ணு வந்து பிரச்சனைன்னு சொன்னப்போ நான் சொன்னேன், ஸ்கூலில் ஒரு சப்ஜெக்டு காலேஜில் ஒரு சப்ஜெக்டு எடுத்து படிச்சியே, இந்த சப்ஜெக்டை இப்படித்தான் படிக்கணும்னு அவர் சொன்னபோது கேட்டையே, அப்போது ஏன் வாழ்க்கையும் இப்படித்தான் கடைபிடிக்கணும்னு முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்கா, இதை மட்டும் ஏன் கடைபிடிக்கலைன்னு கேட்டேன். காலேஜில் நீ எப்படி சர்டிஃபிகேட் வாங்கின? இந்த சப்ஜெக்டை இப்படித்தான் எழுதணும், இந்த சப்ஜெக்டை இப்படித்தான் படிக்கணும்னு சொல்லி கொடுத்ததை மட்டும் கேட்டையே. இப்போ வாழ்க்கைங்கிற சப்ஜெக்ட் இருக்கே, வாழ்க்கையில் இப்படி தான் வாழணும்னு நம்ம முன்னோர்கள் வச்சுருக்காளே, இதுக்கு உனக்கு சர்டிஃபிகேட்டு அப்புறம் தான் கிடைக்கும். புரியுறதோ? அப்போ நீ வந்து கடைப்பிடிக்கலையே, அதை மட்டும் கடைப்பிடிச்சேன், எனக்கு புரியலை. இப்போ ஃபாரினில் சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கா, லண்டன், இந்த துபாயெலாம் போனால் ரோட்டில் குப்பை போடக்கூடாது, கைது பண்ணிவிடுவாங்கிறான். அதை பண்ணக்கூடாது. இங்கேருந்து போனவன் அதை கடைப்பிடிக்கிறான், இங்கே வந்து ஏன் கடைப்பிடிக்கலை சொல்லுங்க. அப்போ உனக்கு சட்டம் வலுவாக இருக்கணும், உடனே கைது பண்ணி ஃபைன் பண்ணினா தான், சவுக்கால் அடித்தா தான் கேட்பேன். இப்போ இங்கேயும் கடைப்பிடிக்கலை நீ, அப்போ உங்கள்கிட்ட மொராலிட்டி இல்லை. கடைப்பிடிக்கணுமா இல்லையா சொல்லுங்கள். இன்னும் ஒரு கேள்வி தான் கேட்குறேன், நான் தான் தைரியமாக கேட்குறேன். ப்ரைவேட் ஸ்கூலில் போய் வேலை பார்க்குறா, ப்ரைவேட் காலேஜில் வேலை பார்க்குறா, சம்பளம் குறைவு, ஆனால் நல்லா வேலை பார்க்குறா. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்தோடனே சம்பளம் நிறைய, வேலை பார்க்க மாட்டேங்கிற. இப்போது எனக்கு அர்த்தம் புரியலை. சொல்லுங்க. அப்போ உனக்கு அந்த நல்ல பணி செய்யணுங்கிற எண்ணம் இல்லை. அப்போ வேல்யூ எதுக்கு கொடுக்குறேள்? பணத்துக்கு. அந்த பணத்துக்கு வேல்யூ கொடுத்திய பணம் கூட கிடைச்சதா இல்லையே சொல்லு. அப்போ என்ன பொருள்? அனுசரித்து வாழ்வது, நியாய தர்மப்படி வாழ்வது. அது இதுலேருந்து நம்ம எப்போ விலகிறோமோ நமக்கும் கஷ்டம், நம்மை சார்ந்தவர்களுக்கு கஷ்டம், அப்புறம் சமுதாயத்திற்கும் கஷ்டம். 100க்கு 98 மார்க் வாங்குகிற பையங்களாக சேர்த்துண்டு எங்கள் ஸ்கூல் 10% சொல்கிறத விட என்ன மாதிரி மக்கா இருக்கிற 40 மார்க் வாங்குறவனை சேர்த்து 100 மார்க் வாங்க வச்சு நாங்கள் 10% சொல்கிறது ஒஸ்தியா? நீங்கள் சொல்லுங்க, எனக்கு தெரியலை. சொல்லு. நம்மளுமே அந்த மாதிரி ஸ்கூலில் தானே போய் சேர்க்குறோம், சேர்க்கலையே. அப்போது 100 மார்க் 100க்கு 98 வாங்குகிற பையனுக்கு வாத்தியார் எதுக்கு நடத்தணும்? அவனும் படித்து மார்க் வாங்க போகிறானே, இப்போ அவனை பற்றி கவலை இல்லையே. புரிஞ்சுக்கோங்க, தர்மத்தை எல்லாருமே தயவு பண்ணி, இப்போ நம்ம தர்மத்தை விட்டுட்டோம். தர்மத்தை விட்டுட்டு இதில் வேடிக்கை என்னன்னா, நான் தர்மத்தை கடைப்பிடிக்காமல் இவர் கடைப்பிடிக்கலை, நீங்கள் கடைப்பிடிக்கலைன்னு சொல்கிறேன். அப்போ தர்மம், லா அண்ட் ஆர்டர்லாம் யாருக்குன்னா மற்றவாளுக்கு, எனக்கு இல்லை. ஒரு கருத்து, எனக்கு ஆபத்து வரும்போது அது வேண்டிருக்கு. புரியுதோ?
நான் சம்பத்தில் இருக்கிற போது கடைப்பிடிக்கலை, மற்றவா கடைப்பிடிக்கணும். நான் ஆபத்தில் இருக்கிற போதும் மற்றவாளும் கடைப்பிடிக்கணும், எனக்கும் அனுசரணையாக இருக்கணும். அப்போ என்ன முற்றுறது எல்லாருக்கும்னா கடைசியில் புள்ளி எங்கே வருதுன்னா செல்ஃபிஷ்னஸ், சுயநலம். இப்போ தசரதன் சொல்கிறான், அது அடுத்த வியாக்கியானம். நான் துறந்துட்டு காட்டுக்கு போகிறேங்கிறான். துறப்பெனும் தெப்பமே துணை செய்யாவிடின் பிறப்பெனும் பெருங்கடல் பிழைக்கலாகுமோ. துறக்கறேங்கிறான். ஒரு கருத்து, துறக்கறேங்கிறவன் சொல்ல மாட்டான். தசரதன் பண்ண தப்பு என்ன தெரியுமோ? துறக்கறேன்னு சொன்னவன் வசிஷ்டர்ட்ட ரிசைன்டு ஃப்ரம் த போஸ்ட், ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு கௌசல, கைகை, சுமித்ரா 3 பேரையும் கூப்பிடுறது. நான் காட்டுக்கு போய் தவம் பண்ணி உயிரை விட போகிறேன், நீங்கள் யார் என் கூட துணைக்கு வரல் அப்படின்னு கேளு. 3 பேரும் வரலைன்னு வச்சுக்கோ, உனக்கும் வேலைக்காரன் நிறைய பேர் இருக்கா, நீ 60,000 பேரை பண்ணின்னு இருக்க, அதில் யாராவது உன்னை செலக்ட் பண்ணு, கூப்பிட்டுக்கோ, தேரடு, காட்டுக்கு போயிடும். புரியுறதோ? இவன் ரிசைன்டு ஃப்ரம் த போஸ்ட்னு எழுதி கொடுத்துருந்தான்னா அடுத்தது ராமன் தான் அப்படின்னு வசிஷ்டர் யாரையும் கேட்க மாட்டார், பதவி பிரமாணம் பண்ணி வச்சிருப்பார். இந்த கைகை வரத்துக்கே பிரச்சனை வந்திருக்காரு. இப்போ இந்த பிரச்சனையை உண்டாக்கினது யார்? தசரதன். துறக்கறேன்னு சொல்கிறவன் நாளைக்கு ராமனுக்கு பட்டம். இங்கே தான் நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நாம் சொல்வதை எல்லாரும் எப்பவும் கேட்பார்கள் என்று எதிர்பார்க்காதீர்கள். அவாளுக்கு அது நல்லதை செய்யுமே ஆனால் கேட்பா, இல்லை என்றால் கேட்க மாட்டார்கள். ஹூஎவர் இட் மே பி, அது ஒய்ஃபோ, பையனோ, ஹஸ்பண்டோ, பொண்ணோ, பிள்ளையோ, கேட்க மாட்டா. ஏன்னா அவளுக்கு உபயோகமாக இல்லையே. இப்போ புரிஞ்சுது அவங்களுக்கு? ஏன் கைகை கேட்கல? நீங்கள் கூனி கிளப்பியே விட வேண்டாம், அவளுக்கு தெரியாதா தம்பிள்ள தான் வரணும்னு? உலகத்துலேயே இருக்காது. எல்லாரும் நன்னா பேசுவா, நன்னா வளர்ப்பா, பிரியமாக இருப்பா. தனக்குன்னு ஆபத்து வரும்பொழுது உதறிடுவா, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. ஆமாம், எல்லாரும் கத்தியால் குத்தினா கடைசியில் பிராண சிநேகிதனும் தானே குத்தினா. யூ டூ ப்ரூட்டஸ் நானே, யூ டூ, நீயும் மாறினானே, நீ மாறினா உன்னால் பிரயோஜனம் இல்லைன்னு உணர்றான் அவன் திட்டத்தில். அவ்வளோதானே. அப்போ நீங்கள் இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். நாம் அப்போது ஒரு பெரிய சர்ச்சை வந்தது. வசிஷ்டர் நல்ல நாள் பார்த்துத்தானே ராமனுக்கு பட்டாபிஷேகத்துக்கு நாள் குறித்தார், கங்கணம் கட்டுறார். தசரதன் தீர்மானம் பண்ணோன்னு காப்பு கட்டுறார். எப்படி சார் தோற்று போச்சுன்னு நேற்றுக்கு பார்த்தேட, கைலாய மலையில் காட்சி அளித்து நான் தான் ராமனாக அவதரிக்க போகிறேன் ராவண சம்ஹாரத்துக்குன்னு அங்கே கங்கணம் கட்டின்னுட்டான், எங்கே காட்டுக்கு போகிறதுக்கு. அப்போ இந்த கங்கணம் நிற்காதே, எவ்வளோ முதலே பண்ணினுட்டானே. தீன ஜன்னாவன திருத்தகர கங்கண தசரத தன்னயா அகணித குணகண ஜானகி பத்தே ஜெயகாருண்ய ஜல்லதே. அவன் ஏற்கனவே கங்கணம் கட்டிட்டான், தீனர்களை ரட்சிக்கிறேன்னு. கங்கணம் கட்டினதுக்கப்புறம் இந்த கங்கணம் நிற்காதே. புரிஞ்சுதா? இப்போ இன்னொன்று தசரதன் ஒரு வியாக்கியானம் சொல்கிறான், அதனால்தான் கஷ்டம் வந்தது. நான் ராமனுக்கு நாளைக்கு பட்டம் கட்ட போகிறேன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, நான் சீதையை கல்யாணம் பண்ணி வச்சேன், நாளைக்கு பூமாதேவியை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்னா, அதனால தான் பிரச்சனை. ராமாவதாரத்தில்
இன்னொரு கல்யாணம்ங்கிற வார்த்தைக்கு இடமே கிடையாது. ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல். கல்யாணம்னே சொல்லக்கூடாது, பட்டாபிஷேகம்னு சொல்லியிருக்கணும். அவன் சந்தோஷத்தில் சொல்லிட்டான் பூமாதேவியை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு. பெருமகள் என்வையின் பிறக்க சீதையாம் திருமகள் மணவினை கண்டையான் அருமகன் நிறைகுணத்து அவனிமாது எனும் ஒரு மகள் மனமும் உண்டு. அவனிமாது அதில் தான் ராமர் ஒரு பிடி பிடிச்சார். எனக்கு இன்னொரு கல்யாணம் வேண்டாம்ப்பான்னு கிளம்புறார். புரியுறதோ உங்களுக்கு? அவன் சொல்லியிருக்கப்படாது. இன்னொரு கருத்து, அவனே சிலேடையாக பேசுகிறான். நான் ராமனுக்கு பட்டம் கட்டிட்டு காட்டில் போய் தவம் பண்ண போகிறேன்னா, இந்த பாட்டுக்கு இதான் முதல் அர்த்தம். பாட்டை கேளுங்கோ. ஆதலால் ராமனுக்கு இவரசை நல்கி பேதமை தாய் வரும் பிறப்பை நீ கூற மாதவம் தொடங்க வனத்தை நண்ணுவேன். பேதமை தாய் குற்றமான பிறவியை போக்கிக் கொள்ள ராமனுக்கு பட்டம் கொடுத்து விட்டு காட்டில் தவம் செய்ய போகிறேன்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், பேதமை தாய் குற்றமுள்ள தாயான கூனி வருவா. ஆதலால் ராமனுக்கு அந்த வரியை அங்கே வைக்கணும். மாதவம் தொடங்க வனத்தை நண்ணுவேன், யான் பிறப்பை நீக்குவேன். ஸ்ரேடையா சொல்கிறான். வசிஷ்டரை பார்த்து சபையில் எல்லாரையும் பார்த்து சொன்னால் 56 தேசத்து ராஜா வசிஷ்டர், சுமந்திரர் எல்லாரும் இருக்கா. இதில் யாரெல்லாம் அவன் அழைச்சானோ எல்லாரும் இருக்கா. அழைக்காத ராஜா மிதிலாபுரி சக்கரவர்த்தி ஜனகன், இவன் மாமனார் கேகே ராஜா கூப்பிடல. வசிஷ்டர் உடனே சொன்னார், ராமனுக்கு பட்டம்னா யார் வேண்டான்னு சொல்லுவா? யாவரே ராமனை பெற்றார். உடனே தசரதன் கேட்டான், ராமனுக்கு பட்டம்னு ஒன்று சந்தோஷப்பட்டே, எங்கிட்ட என்ன குறைன்னு கேட்டான். உங்கள்கிட்ட ஒரு குறை இருக்குன்னா என்னன்னு, எல்லாரும் ஏற்றுக்கிற மாதிரி ஒரு பையனை பெற்ற பாரு, அதான் குறைன்னு. இதுக்கு பேர் நிறையில் குறைன்னு பேர். ஒரு பெருமாள் பக்தன் இருந்தான், ரங்கநாத பக்தன். அந்த ரங்கநாத பக்தன் என்ன பண்ணான், தினந்தோறும் ரங்கநாதனை பூஜை பண்ணுவான். அவனுக்கு தர்தரம் போகவில்லை. நம்ம பக்தனாக இருந்தால் நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, பக்கத்தாத்துக்காரன் சும்மா இருக்க மாட்டான். என்ன பக்தி செலுத்துறீள், உங்களை பெருமாள் உங்களையே கவனிக்கலையம்பான். இவன் தினமும் ரங்கநாதனை பூஜை பண்ணுறவன். அன்றைக்கி அவன் கேட்ட உடனே எல்லா பூவையும் சகத்திரநாமா சொல்லி பூஜை பண்ணிவிட்டு கடைசியில் ஓ ரங்கநாத பரபிரம்மனே நமகான்னு போடணும். போடுற போதுக்கு பதிலாக ஓம் தரித்ராய நமகான்னு போட்டான். இப்போ அது வரைக்கும் படத்தில் சும்மா இருந்த ரங்கநாதர் வெளியில் வந்துட்டார். எனக்கு எதிராக தரித்திரம்னார். இல்லை உங்களுக்கும் தரித்திரம் இருக்குன்னா. ரங்கநாதரை பார்த்தோன்னே சமாளித்தான். என்ன தரித்திரம்னார்? உனக்கு சமமாக உலகத்தில் உண்டான்னு கேட்டான். ஒத்துரும் கிடையாது. உன்னை விட பரமாத்மா உண்டான்னா இல்லைன்னா. இந்த 2 விஷயத்தில் உனக்கு தரித்திரம்னா, ஒத்தாரும் மிக்காரும் இல்லாதவன். புரியுறதோ? அது மாதிரி வசிஷ்டர் சொல்கிறார்.